ரொம்ப காரசாரமாக பேசணும்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறாங்க. ரசூலும் அப்படிதான்டா பேசுவாங்கன்னா, அல்லாவுடைய கண்ணியத்திற்கு குறைவான செய்திகளை கண்டால் ரசூல்லா கோவப்பட்டு விடுவாங்கன்னு ஹதீஸே இருக்குது, தெரியாதா உனக்கு? அப்புறம் நான் என் பேரை மட்டும் சொல்லிட்டு என் பட்டத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னா, உன் பட்டம் தான் நீ என்ன லட்சணத்தை படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் பட்டத்தை சொல்லி என்ன செய்ய? நீ சொன்னீங்கன்னா அந்த படித்த மாசோட பேர் நாரி போய் வாயை பொத்திடுது. அப்புறம் ஹதீஸ்ல ஆபாசம் இல்லையா, ஹதீஸ்ல ஆபாசம் இல்லை அப்படின்டிய, ஹதீஸ்ல ஆபாசம் இல்லையா? நீ தான் சொன்ன காலையில பக்கத்துல இருந்த சரியாக மொழிபெயர்த்தார் ஹதீஸ்களை, நேத்து அடுக்கினார் அப்படின்டிய, அவர் அழகாக மொழிபெயர்த்தார், சரியா மொழிபெயர்த்தார, அது ஆபாசமா இருந்துச்சா இல்லையா? ஹதீஸ்ல ஆபாசம் இல்லைன்டிய, அவர் சரியா மொழிபெயர்த்தவர் அசிங்கமா மொழிபெயர்த்து அசிங்கமா சொன்னார, ஆபாசமா சொன்னார, அதுக்கு என்ன சொல்ல போற? இது ஹதீஸே கிடையாதுடா, அது வஹி, வஹியில இல்லைங்கிறோம். நீ மட்டும் சொல்ற சரியான ஹதீஸ் வஹி, வஹி ஹதீஸ் எல்லாம் வஹி, ஹதீஸ் எல்லாம் வஹிங்கறிய. அப்ப லைஃபான ஹதீஸையும் பிரிக்கிற, லைஃபான ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டேங்கறிய, மௌதுங்கறிய. ஏன் அதை தள்ளுற? மௌலுவான ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டேன், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கறிய, பலகீனமான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கறிய. ஏன் அதை சொல்ற? அது வஹி தானே, அதுவும் ஹதீஸ் தானே. அப்ப அந்த ஹதீஸ் இல்லைன்னு சொல்றீல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுல, சந்தேகம் வந்தவன தூக்கி போட்டுறீல்ல பலகீனமான ஹதீஸ் உடனே, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லைன்னு அடிச்சு சொல்றீல்ல, அப்ப அதுவும் வஹின்னு சொல்ல வேண்டியது. ஹதீஸ்னு வார்த்தை வந்துட்டா ஹதீஸா வஹியா? அது ஹதீஸே இல்லடா. சாலிம் பால் குடிச்சாருங்கறிய, ஹதீஸே கிடையாதுங்கிறோம் நாங்க. வஹி இல்லைன்னு சொன்னோம்னா ஹதீஸ் இல்லைன்னு அர்த்தம். ஹதீஸ் எல்லாம் வஹி, ஆனா இதுவும் ஹதீஸ்ங்கிற. நாங்க சொல்றது புரியலையா மரமண்டைக்கு? நீ கேக்குற ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்தாங்க, உனக்கா விதிவிலக்கு கொடுத்தாங்க? மரமண்டை காலையில என்ன செஞ்சுட்டு இருந்த? பக்கத்துல உன் கூட இருந்தவன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தானே, ஆளை காணாம போயிட்டானே, அவன் என்ன சொன்னான்? பால் குடிக்கிறது அந்த எல்லாம் ஜமாத்து ஒன்னா இருக்கணும், நானே ஒன்னா கட்டி பிடிச்சிக்கணும் ஜமாத்தா. அதை சொன்னா ஜமாத் ரெண்டா உடஞ்சு போச்சு. என்னது? நிறைய அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்களா, இது வந்து சாலிமுக்கு மட்டும்தான் அப்படின்னாங்களாம், மற்றவங்க எல்லாம் இது எல்லாத்துக்கும். அவன் தான் சொன்னான், அவன் கூட இருக்கிறவன் தான். எனக்குண்டு அவன் தான் சொன்னான், உனக்குண்டு அவன் சொன்னான், எனக்கு இல்ல உனக்குண்டு சொன்னான், உன் பொண்டாட்டி புள்ளிகளுக்குன்னு சொன்னான், அவன் எல்லாத்துக்கும் தான் அவன் சொன்னான். பக்கத்துல உண்ட கேளு, இங்க வந்து மோதாத, ரோஷம் வந்து அவன்கிட்ட வரணும். சார் அந்த கிளிப்பிங்க போட்டுருங்க. அப்புறம் இந்த ஒரே கட்டிங் பேஸ்டிங் பாருங்க. நேற்று கூட சொன்னா, நான் அந்த குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ் நான் அவனு பேசினேன், கட் பண்ணி போட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. கடைசியில் அவரும் கட் பண்ணி தானே போட்டாரு. அவர் 1.5 மணி நேரம் பயன் பண்ணுவார், 1.5 மணி நேரம் அங்கே ஓட்ட விட முடியும். எந்த பகுதியில் அவர் முரண்படுறாரோ அந்த பகுதியை மட்டும் தானே கட் பண்ணி எடுத்து காட்டுவோம். அப்படித்தானே அவங்களும் போட்டாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் கட்டிங் பேஸ்டிங் அப்படின்னு நம்மளை குற்றம் சொல்றானுங்கல்ல, சொல்லிட்டு காலையில் அந்த ஆள் சொல்றாரு, நான் இன்னைக்கு நடந்த விவாதத்தில் வெட்டிடாம நீங்க வெளியிட்டணும், சத்தியம் பண்ணித்தாங்க. அவனோட பக்கத்தில் உள்ளவன் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க, தொப்பி போட்டவன் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். இவனுக்கு தான் இது வருமா? இவன் ஓனரா? இவன் வேலைக்கு இருக்கிறவன் தானே. ஓனர்கள் மறுத்துட்டாங்கடா, வெளியிடாம விட்டுட்டாங்கடா, அவன் எப்படி வெளியிடுவான்? சத்தியம் பண்றான், நான் வெளியிடுவேன். இப்ப சொல்லுவாங்க நான் அவருக்கு ஒரு காப்பி கொடுத்துருவேன். நீ வெட்டி கொடுத்துனா அவன் எப்படி வெளியிடுவான்? தலைவர் செயலாளர் தானே கொடுப்பீங்க, சம்பளத்துக்கு வண்டியா கொடுப்பீங்க? சம்பளத்துக்கு கொடுக்குறவன் காப்பி கொடுக்கும்போது வெட்டி கொடுத்தா நீ எப்படி சத்தியத்தை காப்பாத்துவ? சத்தியம் வாங்குறான். நாம பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பட்டியல் வியாபாரியை சொன்னோம், மளிகை கடை பட்டியல்காரன, அதுக்கெல்லாம் வாயை பொத்திட்டு இருந்து இதுக்கு சத்தியம். வின் டிவிக்கு சத்தியம் பண்ணுவியா? மோசடி செஞ்சதுக்கு சத்தியம் செய்வியா? பொம்பளை பின்னால போறது தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு சத்தியம் பண்ணுவியா? சரி, இப்ப கட்டிங் பேஸ்டிங் நாங்க சொல்றோம், என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப பாருங்க, இந்த கிளிப்பிங்க போடுறோம், போடுங்க. இந்த கிளிப்பிங்ல எத்தனை தடவை பேக்ரவுண்ட் மாறுது, எத்தனை தடவை சட்டம் மாறுதுன்னு பாருங்க. அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்புல் அன்சார். தடுமாறி போய் சொல்றாரு, அல்லாமல சத்தியம் மோத்தா போல. முதல் குழப்பம், கொள்கை குழப்பம். நபிகள் நாயகம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சாதாரண அந்தஸ்து, அவர் எப்படி மோத்தா போறது? ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது, ஆஹா இப்ப இடம் காலி. என்ன சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்ப காலியாவும் திண்ணை எப்ப காலியாவும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வந்தாளுக்க, போனா போன்னு சோத்த கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அறைகளும் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்கு பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாது இப்னு உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. எப்படி? அபூபக்கரே உங்களை நாங்க ஆட்சியாளரை ஏத்துக்குருவோம், ஆனால் இந்த ஜகாத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை,
காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரைய கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மசூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது, ஜக்காத்து ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சிருச்சு. அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. இந்த கூபா ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த பைத்தியம் முடிக்கிறது. ரசூல்லா மௌத்தா போனதால உமர் அலி அல்லா அவனுக்கு ஒரு நோய் பிடிச்சிட்டான். அலி அலி அல்லா அவனுக்கு பின்னால யாருக்கோ பைத்தியம் பிடிச்சிட்டான். யாருக்கு? பாத்தீங்களா, இதுதான் கட்டிங் வெட்டிங் பெட்டிங் ஒட்டிங்கிறது. இந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. அந்த ஆளு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தான் போட சொன்னான். கிளிப்பிங் போடணும்னு இந்த மீடியா வச்சிருக்கான்ல மேஜிக்கு, அவனை வந்து சொல்லணும்னு பார்க்குறேன், டைம் இல்லாமல் போகுது. அவனை கிழிச்சோம்னா பெருங்கிளியா போங்க அந்த கிளி. அவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். செஞ்சு கொடுத்த உடனே அவர் போடுன்றாரு. அது நேத்து காலையில் அவர் என்ன, இந்த தலைவர் என்ன சொல்றா, இவர் திருக்குதளம் பண்ணார், அந்த கிளிப்பிங்க போடு இல்ல போடு இல்ல செட்டிங் அப்படி சொல்லிட்டு வர, நான் போடுமே நீ இல்லன்னு போடுன்னு இல்ல, போட்டு காட்டு. நான் அப்பவே சொன்னேன் போட்டு காட்டுன்னு. இந்த மாதிரி எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம், கரெக்டா போட்டு காட்டுவோம். இதுதான் வெட்டிங் கட்டிங் ஒட்டிங். இது பொய்யனுடைய வேலை, இது ஃப்ராடுடைய வேலை. இது உண்மையாலும் செய்வானா இவன்? எப்பப்போ பேசணும் எல்லாம் கட் பண்ணி உன்னா இணைச்சு பிஜே ஹசன் ஹுசனுக்கு பைத்தியம் சொன்னாருன்னு சொல்றான். இது ஃப்ராட் இல்லை, இது உமருக்கு மனநோய் வந்ததுங்கிறான். அவன் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டு எங்களை சொல்றான். இது ஃப்ராடுத்தனம், கயமைத்தனம், நயவஞ்சகத்தனம், அயோக்கியத்தனம், ராஸ்கல் தனம். இதெல்லாம் சோர்களே, அதாவது நம்மளுடைய வாழ்நாளில் எவ்வளவோ மானங்கெட்ட ரோசங்கெட்ட ஆளுகளை பார்த்துருக்குறோம். இப்போ பேசினார்ல, இவரை மாதிரி ஒரு ரோசங்கெட்ட நபரை இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், என் பட்டம் என்னன்னு தெரியுமா, நான் அப்புறம் சொல்றேன். அதான் தெரிஞ்சு போச்சே, உலகமகா பொய்யன். ஊர் உலகத்தையெல்லாம் எல்லாத்தையும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்ட பொய்யன்றதான் தெரிஞ்சு போச்சே. அப்புறம் இந்த பட்டத்தை இன்னொரு வேற சொல்லணுமா? நீங்க கிளிப்பிங் போட்டு காட்ட சொன்னோமா இல்லையா? உண்மையிலே ரோசம் உள்ள ஆளாக இருந்தால் கிளிப்பிங் போட்டு இருக்கணுமா இல்லையா? தௌஹீத் ஜமாத்துக்காரங்க ஒத்துக்கொண்டு விட்டார்கள், பிஜேபியுடைய தர்ஜுமால முழுக்க தவறு இருக்கு என்று ஒப்புக்கொண்டார்கள் என்று மானங்கட்டவன் சொன்னானா இல்லையா? நீ மறுக்கிறியா இல்லையா? இதை ஏத்துக்கிறியா இல்லையா? இப்ப நீ சொல்லணும், அடுத்த அமர்வுல இப்ப சொல்லணும். அதே மாதிரி கலீல் ரசூல் சொன்னாராம், கொள்கை கெட்டவங்க நாங்க, கொள்கையற்றவர்கள், கொள்கையை மாத்திக்கிட்டே இருப்போம். மானம் இருந்தால் சொல்லு பதில. நீ அடுத்த அமர்வுல நீ உண்மையிலே சரியான ஆண்பிளையாக இருந்தா இதுக்கு போட்டு காட்டணும், ஆதாரத்தை போட்டு காட்டணும். இப்ப அதே மாதிரி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல உனக்கு ரோசம் இல்ல, மானம் இல்லைன்னு கேட்டு பட்டியல் போட்டாரா இல்லையா? உண்மையிலே மானம் உள்ளவனா இருந்தா சொல்லியிருப்பாரா இல்லையா? உண்மையை மானம் இருக்கா இல்லையா? அடுத்த அமர்வுல தெரிஞ்சிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது சாலிமுக்கு சஹலா ரசூலா பால் ஊட்ட சொன்னாங்க, அருள்ங்கிற வாசகம் வருது குரான்ல, இதே வார்த்தை வருது, வல் வாலிதாத்து இருளையான அவுலாதகுன்ன, தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு பால் ஊட்டுவாங்கன்னு சொல்லி. அதை அங்க ஹதீஸ்ல என்ன வாசகம் வருதோ அதே வாசகம் குரான்ல பல இடங்கள்ல வருது. இந்த பெரிய ஆலிம் சார் இருக்கார மேத, அவர் எந்த குரான்ல எந்த இடத்திலாவது இந்த ரலாத்துங்கிற வார்த்தைக்கு வாய்வத்து குடித்தல் அர்த்தம் இல்லை, போத்தல்ல குடிக்கிறதான் காட்டட்டும், நம்ம வார்த்தை முடிச்சிடும். மட சாம்பிராணிகளா இருக்கிறாங்க, தொப்பியை போட்டா பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சரி, இதுக்கு பதில் சொல்லிட்டோம். அருளினா வாய் வச்சு குடிக்கிறதான். உங்க ஆளே ஒத்துக்கிட்டாரு, தஜ்ஜால் பெரிய தஜ்ஜால் இருந்தாரு, அவர் ஒத்துட்டாரு. அடுத்து சுஜூத் இருக்கு பாருங்க, சுஜூதுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. ஒரு அர்த்தம் பணிதல், குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஸ்ரவேல சமுதாயம் சொல்லும் போது ஊருக்குள்ள நுழையும் போது பணிவா போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். உதுகுலுல் பாப சுஜ்ஜதா, ஊருக்குள்ள நுழையும் போது சுஜூத் பண்ணிட்டு போங்கன்னா சுஜூத் பண்ணிட்டே போறதா? நீ சுஜூத் பண்ணி ஊருக்குள்ள போய் காட்டு, சுஜூத் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப அங்க என்ன அர்த்தம்? பணிஞ்சு போங்கன்னு அர்த்தம். ஊருக்குள்ள போகும்போது பெருமையோட போகாதீங்க. அது போன்று தலையை கீழே வச்சு பண்ற சுஜூத் இருக்கா இல்லையா? இது வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்துல இருந்தே அல்லாஹ்க்குரிய சுஜூத். அன்னைக்கு இது வணக்கம், தௌஹீத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹா. வானத்துல பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ் என்ன செய்கிறது? விரும்பியோ விரும்பாமலோ சுஜூத் பண்ணுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹுதுஹுது பறவை இருக்கா இல்லையா? அது பல்கீஸ் ராணிட்ட அந்த சுலைமான் நபிட்ட சொல்லும்,
அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் சூரியனுக்கு சுஜூது பண்றாங்க, ஷிர்க் வைக்கிறாங்க, அல்லாஹ்க்கு அவங்க சுஜூது பண்ணக்கூடாதான்னு சொல்லி. அப்ப இந்த சுஜூத் என்பது கீழே தலையை வைக்கிறது இருக்கா இல்லையா, இது வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்தே யாருக்குரியது? அல்லாஹ்க்குரிய வணக்கம். அப்ப அல்லாஹ்க்குரிய வணக்கத்தை யூசுப் நபி தன்னுடைய தகப்பனாருக்கு செய்வாரா? அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்வானா? இந்த மடமண்டைகளுக்கு, மட சாம்பிராணிகளுக்கு தௌஹீதுனா என்ன கூட விளங்கல. முந்தைய சமுதாயத்துக்கு அது அனுமதிக்கப்பட்டதான், நம்ம சமுதாயத்துக்கு அது ஷிர்காம். விளங்க வேண்டாமா? எல்லா நபிமார் கொள்கை ஒண்ணுதான், ஷரியத் மாறும். சுஜூத் என்பது அல்லாஹ்க்குரிய வணக்கம். எல்லா நபிமார்களும் ஏதான் செய்ய போதிச்சாங்க. அடுத்து கரிஞ்சீரக செய்தி சொல்றாரு. குரான்ல அல்லாஹ் தேன்ல இருக்கு, தேன்ல ஆரோக்கியம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நான் நிரூபிச்சு காட்டுறேன். தேன்ல என்ன செய்தி? தேன்ல அல்லாஹ் எப்படி சொல்லல? மௌத்தை தவிர எல்லா வியாதிக்கும் தேன்ல ஆரோக்கியம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானா? நீ கரிஞ்சீரக செய்திய, பொய்யான செய்திய அல்லாஹ் பொய்ய பேசவே மாட்டான். அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லா, உண்மையான பேச்சு எது? அல்லாஹ்வுடைய வேதம். அப்ப நபிகள் நாயகம் சொன்ன செய்தி இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்வுடைய வந்த வகை செய்தி. அப்ப அதுல பொய்யே வராது. அப்ப நீ என்ன சொல்ற? கரிஞ்சீரகத்துல மருந்து இருக்குன்னு சொல்றியா? எல்லா வியாதிக்கும், மௌத்தை தவிர எல்லா வியாதிக்கும் மருந்து என்ன அர்த்தம்? மௌத்துக்கு மட்டும் மருந்து கிடையாது. வேற இப்ப ஒரு இஞ்சி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, 4 நோய்க்கான மருந்து இருக்கு, தப்பு கிடையாது. இஞ்சியில் மௌத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு பொய் தானே? நிரூபிக்க முடியுமா? நான் எய்ட்ஸ் நோயாளை கொண்டு வர்றேன், கேன்சரை கொண்டு வர்றேன், மெட்டீரியலான நிரூபிச்சு காட்டணும். இவன் ஓதி பார்க்கறது இருக்கு பாருங்க, ஓதி பார்க்கறது ஆன்மீக நம்பிக்கை. இப்ப நான் அல்கம் சூரா வச்சு ஓதி பார்க்கிறேன், கண்டிப்பா குணமாகும். ஆனால் ஒரு துவா, அல்கம் சூரா ஓதி பார்க்காம துவாக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. என்ன நிபந்தனைகள்? அல்லாமல் நம்பிக்கை. ஒருவரை பற்றிய பொய்யான தகவல் விவாதத்தில் வைக்கலாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து முன்னாடி எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கூப்பிட்டு நீங்க சரியான ஆளு. விவாத ஒப்பந்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால் இந்த விவாதம் கடைசி வரைக்கும் நல்ல முறையில் போய் முடியணும். குழப்பிட்டு ஓடுற ஐடியாவில் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அதுக்கு நல்லா முடியறதுக்கு உதவி செய்யட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், பல கேள்விகள். எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்குமே பதில் சொல்லலை. அந்த கேள்வியை வாய்ச்சிருவது தரம் குறிச்சிக்கங்க தயவு செய்து. முதலாவது, பிஜேட பழைய தர்ஜுமாவை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டோம். பொதுமக்களுக்கு இன்னுமே அறிவிக்கலையே, எதுவுமே செய்யலையே, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டோம். அதுக்கான பதிலை சொல்லணும். அப்பாஸ் அலிட புத்தகத்தில் குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸை தூக்கி எறியணுங்கிறதுக்கான ஹதீஸை கேட்டோம். இதுவரைக்கும் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டல. முஷ்ரிக்குங்கிறீங்களே, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து முஷ்ரிக்கு ஆதாரம் தாங்கண்டும் வியாக்கியானம் கேட்கிறாங்க, ஆதாரம் தரல. முஷ்ரிக்கு தான் காவிர் தான் முஷ்ரிக்குன்னு சொன்னார். இப்ப சொல்றாரு நாங்க எங்க காவிர்னு சொன்னோம், முஷ்ரிக்குன்னு தான் சொன்னோம்ங்கிறார். இதான் கொள்கை தடுமாற்றம். 4வது கேள்வி, நீங்கள் மறக்கும் ஹதீஸ்களில் வரும் அறிவிப்பாளர்கள் வேற ஹதீஸ்களை அறிவித்தால் எடுப்பீங்களா இல்லையான்னு தெளிவா அடிச்சு கேட்டோம். அதுக்கும் சொல்லல. இமாம்களோட நிலை என்ன? இமாம் புகாரியை டிக்ளேர் பண்ணுங்க முஷ்ரிக் என்று காபிர் என்று, அதுக்கு பதில் சொல்லல. இப்ப உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்காவில் இருக்கிற இமாம என்ன சொல்ல போறீங்க, எத்தி வச்சிங்களா? அதுக்கும் பதில் இல்ல. சிஹர தெளிவுபடுத்துங்கன்னு நான் நேற்று குர்ஆனை போட்டு முந்தநாத்து புரட்டி மொழிபெயர்த்த, அவங்க மொழிபெயர்த்து அரபுல சொல்லுங்கப்பான்னு, அதுக்கு பதில் சொல்லல. பிஹிய கேட்ட, அதன் மூலம் எதன் மூலம் விவாதம் முடிஞ்சிரும் சொல்லுங்கன்னு, அதுக்கு சொல்லல.
இமாம்கள் நிலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு சொல்லல. உங்க நிலைப்பாடு தான் என்ன? எதுக்கு முரண்பட்டா ஹதீஸை தூக்கி எறிவீங்க? குர்ஆனுங்கிறீங்க, புத்தியங்கிறீங்க, உணர்வுங்கிறீங்க, விஞ்ஞானம்ங்கிறீங்க, அதுக்கு சொல்லல. அடுத்தது சூனியம் வைக்க சொல்பவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்க கேட்டிருந்தோம். சூனியம் வைக்க சொல்றாரு எங்களோட பிஜே சகோதரர் பிஜே, எனக்கு சூனியம் வைங்கன்னு ஒரு காபிர்ட்ட சொன்னாரே, அவரை நாங்க முஷ்ரிக்கு என்கிறோம். எதன் அடிப்படையில்? எம்ஐ சுலைமான் ஃபத்வா கொடுத்திருக்கிறார். சூனியம் வைக்கிறவன், சூனியம் வைக்க சொல்பவன் எங்களை சார்ந்தவன் அல்ல. அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இதை புதுசா சேர்த்துக்கங்க. அடுத்தது மாடு பேசியது, ஈச்ச மரம் குத்தி பேசியது, எலி பால் குடித்தது, இதெல்லாம் சொன்னோம். விளக்கையும் இல்லை, அதை வாய்ச்சி காட்டவும் இல்லை. மா தன்குசுல் அர்லு மின்ஹும், பொலையா தப்பா பிஜே மொழிபெயர்த்துக்கிறார்னு வாய்ச்சி காட்டின அப்புறம் விளக்கம் சொல்றாங்க, அதுக்கு சொல்லல. சூனிய வசனத்துல அந்த வார்த்தைக்கு மொழிபெயர்க்கவே இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கு விளக்க கேட்டோம் சொல்லல. இப்ப அஜ்வாக்கு கேட்டோம் சொல்லல. விசஜந்து கொட்டிய ஹதீஸுக்கு சொல்லல. சூனியம் அண்டெல்லாம் கொக்கரிச்சவங்க சூனியத்தை விட்டுக்கிட்டே போயிட்டாங்க. நாங்க சொல்றோம் சூனியம் செய்யப்பட்டதாக, சூனியம் செய்வதை நம்புறவங்க சுவன நுழைய மாட்டாங்கன்னு நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் மிக மிக பலகீனமானது. நீங்க கேட்டா நம்ம நிரூபிப்போம். அடுத்தது நபிகளாருக்கு 6 மாசம் சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லுகிற ஹதீஸும் பலகீனமான செய்தி. உங்களோட அப்பாஸ் அலி சொல்கிறார். டிஎன்டிஜர கொள்கையை தெரியாம 5 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதாரம் காட்டுவேனா கேளுங்க. அப்பாஸ் அலி சொல்றார் அது பலகீனம் என்று. அடுத்ததாக இப்ப நாங்க கேட்டோம் கரிஞ்சீரகத்துக்கு வியாக்கியானம் பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த தேனிலையும் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு தான் சொல்றான், குறிப்பா சொல்லல. அப்ப கேன்சருக்கு தேனை கொடுங்க, லேசாகட்டி குர்ஆன் வசனத்தை தூக்குங்க. இப்ப எத்தனை கேள்வி வாய்ச்சிருக்கிறேன்? கிட்டத்தட்ட அதை குறிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பதில் சொல்லுங்க. ஒரு 20 கேள்வி 21 கேள்வியை தாண்டி இருக்கும். ரைட், நீங்க பேசுங்க. பகுத்தறிவுக்கு புறம்பாக இருந்தாலும் ஏற்று நடப்பதே மில்லத் இப்ராஹிம். நீங்கள் பகுத்தறிவுக்கு பொருந்தாத மறுக்க வேண்டும் சொல்கிறீங்களே, இது வழிகேடு இல்லையான்னு கேட்டால் பதில் இல்லை. உள்ளம் ஏற்காததை மறுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறீங்களே, இது தனிநபருக்குரியதா, ஜமாத்துக்குரியதா, சகாபாக்களுக்குரியதான்னு கேட்டால் பதில் இல்லை. ஆஸ்ரா 9:10ன்னு பிஜே சொல்கிறாரு, எம்ஐ 9ன்னு சொல்கிறாரு, இது சொல்கிறது முரண்பாடு இல்லையான்னு கேட்டோம், அதுக்கு பதில் இல்லை. 2 கோடி பரிசுன்னு சொன்னதும் என்னையே மொழியாக்கம் பண்ண சொல்கிறீங்களே, நீங்கள் தானே தமிழாக்கம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் மொழியாக்கம் பண்ணுறதுக்கு தயங்குறது ஏன்னு கேட்டேன், பதில் இல்லை. உழு செஞ்சுட்டு தான் தவாப் செஞ்சுறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாவே என்னை பார்த்து ஹஜ்ஜுக்கிரியை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறாங்க. உழு செய்யாமல் தவாப் செய்யலாம்ங்கிறதுக்கு இது முறையான பதிலாங்கிறது கேட்டேன், விளக்கம் இல்லை. குர்ஆனில் 38, 75, 39, 23 வசனம் விளக்கம் மறைக்கப்பட்டதா மறந்து விட்டதான்னு கேட்டேன், அதுக்கும் பதில் இல்லை. உங்களுடைய தவ்ஹீத் ஜமாத்துடைய கொள்கை தற்காலிகமானதா நிரந்தரமானதா? ஒவ்வொரு பதிப்புக்கும் ஒரு மாதிரி மாத்துறீங்களே, ஒரு வருஷத்துக்கு தான் உங்கள் கொள்கை பொருந்துமான்னு கேட்டோம், அதுக்கும் பதில் இல்லை. இன்னும் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த அன்ஜஸ வஹ்த வ நஸ்ர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹத. கண்ணியத்திற்குரிய இந்த ஒளிப்பதிவை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்களே, இந்த விவாதத்தில் கொள்கையற்றவர்கள் யார் என்று அதிரை தாரு தௌஹீத் மற்றும் தாத்தாஜாவினரும் நடைபெற்றதை நீங்கள் எல்லாம் பார்த்து வருகிறீர்கள். இதில் அதிரை தாரு தௌஹீத் சார்பாக கடந்த 4 நாட்களாக வைக்கப்பட்ட கேள்விகளை மீண்டும் இறுதியாக நினைவூட்டுகிறோம். அதில் ஏற்கனவே நினைவூட்டப்பட்டு இருந்தது, அதை சகோதரர்களும் இப்போ நினைவூட்டினார்கள். தாத்தாஜாவினர் ஏதேனும் பதிலளித்தார்களா என்பதை நியாயமுள்ள உணர்வு உள்ள சகோதரர்கள் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் எல்லோத்துக்கும் பதில் சொல்லிவிட்டதாக சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நீங்களே நியாய உணர்வுடன் தெளிவை பெறுங்கள். இந்த விவாதத்தில் துவங்கிய நாள் முதல் அதிரை தாரு தௌஹீத்காரர்கள் அல்லாஹுக்கு மாத்திரமான ஆற்றலில் ஏதேனும் ஒன்று சூனியக்காரனுக்கு உண்டு என்று நம்புகிறார்கள் என்று நாங்கள் நம்புவதாக அவர்கள் சொன்னார்கள். அதற்கு ஆதாரம் கேட்டோம், இதுவரை தரவில்லை. மார்க்க விஷயத்தில் இரு நிலையில் உள்ளவர்கள் ஒரு மேடையில் ஏற்றுவது கொள்கையற்றுவது என்கிறீர்களே என்று கூறியதற்கு ஏதேதோ சொன்னார்கள். அதற்கு நாமும் அவர்களுடைய இரட்டை நிலையை தெளிவாக தெரிவித்தோம். அதற்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் தந்தார்களா என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். அதிரை தாரு தௌஹீத் அமீர் IFT பத்திரிகையில் கட்டுரை எழுதுகிறார். அதேபோன்று உங்களுடைய ஜமாத்துடைய செய்திகள் என்று சொல்லவில்லை, உங்களுடைய ஆக்கங்களையும் உங்களுடைய நிகழ்ச்சிகளையும்
பிற பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்புகிறீர்களே காசு கொடுத்து, அதுக்கு ஒரு வியாக்கியானம் தந்தீர்கள். அந்த வியாக்கியானம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்கிறதா என்பதை பார்க்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதிரை தாரு தௌஹீத்காரர்கள், கொள்கையற்றவர்கள் உங்கள் இணையதளத்தில் எழுதினீர்களே, யார் கொள்கையற்றவர் என்று விவாதிப்பதற்காக கடிதம் எழுதுவதை மனநோயாளி என்று உங்கள் மனநோயாளி டாக்டர் சொன்னாரே, இதுவரையும் எங்களுக்கு உள்ள மனநோயை பற்றிய சான்றிதழை கேட்டோம், இதுவரையும் தரவில்லை. டிஎன்டிஜேவை நாங்கள் திட்டுவது தான் எங்கள் கொள்கை என்றும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பிரச்சார மேடைகளில் சொல்கிறோம் என்றும் ஒரு பதிவை போட்டீங்க. அது உங்களுக்கே எதிராக இருந்துச்சு என்றும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். சூனியத்தை நம்புகிறவர்கள் முஷ்ரிக்குகள் என்கிறீர்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரம் தாங்கள் என்றோம். இல்லை, குஃபர் என்று கூறுகிறான். நீங்கள் குஃபார்கள் என்றும் சொன்னீர்கள். குஃப்ரும் முஷ்ரிக்கும் ஒன்றுதான் என்றும் சொன்னீர்கள். என்ன, அதற்கு இவர்கள் என்ன பதில் தந்தார்கள் என்பதை நீங்களே பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள். சபீலில் மூமினீன் இல்லை என்று சொல்லிவிட்டு பயன்படுத்தக்கூடிய குர்ஆனையும் பயன்படுத்தக்கூடிய ஹதீஸ் புக்குகளையும் எப்படி நீங்கள் அவர்கள் இல்லை என்றால் எப்படி நீங்கள் பயன்படுத்த முடியும் என்று எங்களுடைய உலமாக்கள் கேட்டார்கள். அதற்கு நீங்கள் பதிலளித்தீர்கள். அதை நீங்களே பார்த்து எது சரி, யார் கொள்கை தன்மாற்றத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். 135 ஹதீஸ்களுக்கு மேலே அறிவுக்கும் குர்ஆனுக்கும் முரண்படுகிறது, புத்திக்கு எட்டவில்லை, லாஜிக்கு முரண்படுவதால் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று நாங்கள் சில ஹதீஸ், சூனியம், சகுனம், சாலிஹ் பாலக்குடி, அஜ்வா, பள்ளி, அல்லாஹ் அரிசிலிருந்து இறங்குறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அல்லாஹ் அரிசிலில் இறங்குறாங்கிறத நம்ம சொல்லுவார் வந்து. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 90 மனைவிமார்களுடன் உடலுறவு கொண்டார்கள் என்று தூக்கி எறிகிறீர்களே என்று கேட்டோம். அதற்கு பதில் தந்ததாக சொல்கிறார்கள். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். 2 கோடி பரிசு அதிர்ச்சோம், ஹதீஸ் இத்தனாவது ஹதீஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸை இதுவரையும் காட்டலை. எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணக்கூடியவர்கள் இதுவரையும் காட்டவில்லை. தந்திரம் என்ற சொல்லுக்கு அல்லாஹ்வுக்கு அரபு தெரியாதா? அல்லாஹ் தந்திரத்துக்கு என்ன அர்த்தம் செய்கிறான், சிஹருக்கு என்ன அர்த்தம் செய்கிறான் என்று கேட்டோம். கிரைண்டர் சூனியம் பற்றிய கிரைண்டர் ஓடிக்கொண்டிருந்தது, நின்று போச்சு அதை போட்டதோட. அதுக்கு பதில் இல்லை. தந்திரம் என்று பிஜே மொழிபெயர்ப்பு போடவில்லையே ஏன் என்று கேட்டோம். அதற்கும் பதில் இல்லை. சிறுக்குக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளிக்கவில்லையா என்று கேட்டோம். அதற்கும் பதில் இல்லை. தஜ்ஜால் எந்த புறச்சான்றை வைத்து மலையை பெய்ய செய்வான், பயிரை முளைய செய்வான் என்று கேட்டோம். அதற்கும் பதில் இல்லை. சிறுக்கு வைக்கக்கூடிய இமாம் பின் தொழக்கூடாது என்கிறீர்களே, எந்த பள்ளி இமாம் சிறுக்கு வைக்கிறார், அவர் என்ன சிறுக்கு வைக்கிறார் என்று கேட்டோம். அதற்கும் பதில் தந்ததாக சொல்கிறார்கள். நீங்களே பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னை பற்றியும் அடிக்கடி இழுத்தாங்க. ஊழல் செஞ்சுட்டு வந்துட்டேன், மோசடி செஞ்சுட்டேன். தைரியம் இருந்தால் போடு, மடியில் கனம் இல்லை. எல்லாத்தையும் பற்றி விவாதிப்போம். அதுக்காகவே ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். உங்களோட கலந்துரையாடல் செஞ்சது, எழுதி வச்சது, என்னென்ன அனுப்புனேன், என்னென்ன யார் பயனடைஞ்சிங்க, யார் என்னை மோசடி செஞ்சீங்க, என்னென்ன செஞ்சீங்கிறதெல்லாம் நானும் வச்சுருக்கிறேன். இது இந்த மேடை இல்லைன்னு அழகாக நல்ல அறிவுள்ளவனுங்களுக்கு புரியுன்றதுக்காக சொன்னேன். அதுக்கும் தயாருண்டா நான் தயார். என்னை பற்றி என்னோட உறவாடின, என்னோட பழகுன, என் குடும்பத்தில் உள்ள, என் மொல்லாவில் உள்ள அவங்கள்ட்ட கேளுங்க. நான் என்ன மோசடிக்காரங்கிறது தெரியும். நீங்கள் சொன்ன பொய்களை எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னால் நான் பதிலளிப்பேன்னு நினைக்காதீங்க. யாரை பிடிக்கலையோ ஒதுங்கிட்டேன்னா பேசவே மாட்டேன், ஒதுங்கிடுவேன். இதுதான் நம்ம பாலிசி. போட்டி போட்டுக்கிட்டுலாம் நிற்க மாட்டேன். புரியுதா? நீ தைரியம் இருந்தா பின்னாடி வச்சுருக்கேன்லாம் சொல்கிறீங்க, தாராளமாக செய்யுங்க. சகோதரர்களே, இந்த அமர்வில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். துபாயில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு யாருக்காச்சும் வாய்ப்பு இருந்தால் என்னை பற்றி இவர்கள் சொன்னதுக்கு நீங்களே சாட்சியாக இருப்பீர்கள். நான் எந்த ஜமாத்து காசையும்லாம் நான் கையில் தொட்டதே கிடையாது. புரியுதா? 10 லேண்டு சொன்னால் சொந்த காசை போட்டது தான் பழக்கமே ஒழிய எவன்ட்டையும் காசு வாங்கி நடத்தக்கூடிய பொழப்பில் எல்லாம் இன்றைக்கும் வைக்கல, என்னைக்கும் வைக்கல. புரியுதா? நீ பாட்டுக்கும் மோசடி ஈசடின்னா நான் இழுத்து விட்டேன்னா எவனும் நிற்க மாட்டிய. அவ்வளோக்கு மோசம் செய்யப்பட்டவன் நான். தெரியுதா? அதிகமாக பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். புரியுதா? அடுத்து பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொன்னேன், இவர்களால் இந்த ஜமாத்தில் நம்மெல்லாம் என்ன உறவு வச்சுருந்தோன்னா, ஏதோ வகையில் எல்லாம் நம்முடைய கலாக்கதியில் இவனுக்கெல்லாம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டான். அதுக்காக வருந்திக்கிட்டு இருந்தோம். இது நல்ல சந்தர்ப்பமாக எனக்கு அமைஞ்சிச்சு. அதனால் கொள்கையற்றவர்கள் யாருங்கிறதுல அவர்களாக இழுத்து விட்டது, நம்மளாக போகலை. எங்கள் வேலை உண்டு, நாங்கள் உண்டுன்னு போனோம்.
இங்கே உள்ள தாயிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இவர்களுடைய திருவிதாளத்தை பயந்துக்கிட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் யாரையோ தொடர்புகளை எப்படியோ ஏற்படுத்தினான் துபை போனதுனால. அதில் உருவானவர்கள் தான் இந்த இலங்கையிலேருந்து வர்றாங்கலாம். எங்களுக்கு யார் எப்படி தெரியும்? எதுவும் தெரியாது. அல்லாஹ் கொண்டு வந்து விட்டான். இதனால நம்ம செய்கிறோம். இவர்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் வருது, தோல்வி வருது. ஒரு மோமினை பற்றி செய்யாத அவதூறுகளை செஞ்சு இந்த புரோகிரத்தை நடத்த முடியாத அளவுக்கு என்னென்ன செஞ்சீங்களோ செஞ்சீங்க. அல்லாஹ் வெற்றி காட்டினான். அதுக்கு தான் நான் அந்த மதினா வெற்றி கொண்ட போது துவாவை ஓதுனேன். என்ன நீங்கள் செய்யக்கூடிய திருவாலயத்தனம்லாம் எங்கேயும் எடுபடாது. மக்கா வெற்றியின் போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன துவாவை ஓதுனேன். இதுவரையும் நடந்துச்ச இதே இது நடந்ததுக்கு தான் இது. புரியுதா? இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஜெயிக்கிறதாக நாங்கள் என்றைக்குமே நினைக்கல. புரியுதா?